ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 2020 நடந்த ஐசிடியினுடைய பாஸ் பேப்பர் தொடர்பான விடயங்களுக்கு போவோம். ரைட். இதை நான் வந்து உங்களுக்கு விளங்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் இதை ஜூம் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. ரைட். ஓகே, இப்போ முதலாவது எம்சிக்கு பாருங்க. ரைட். உங்களுக்கு வந்து நீங்க செய்திருப்பீங்க, உங்களுக்கு சில கேள்விகள் வந்து இலகுவாக இருக்கும். ரைட். ஆனா இருந்து நம்ம எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான் அந்த கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு போகணும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த சமீப காலத்திலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியா வருகுதுன்னு. இந்த முதலாவது எம்சிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து இப்ப சமீப காலமா தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இதுல என்ன கேட்காங்க அப்படின்னு சொன்னா, பின் வருவனவற்றுள் எது உள்ளீட்டு சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ளதுன்னு கேட்காங்க. சரியா? இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வளமையா வருகுதுன்னு. உள்ளீட்டு சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதி, வெளியீட்டு சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பக்கத்துல வந்து உள்ளீட்டு சாதனங்கள் வெளியீட்டு சாதனங்கள்னு சொல்லி நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஈஸியும் அந்த கேள்விகளை செய்யறதுக்கு. ரைட். அல்லது நீங்க இந்த சாதனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கணும், ரைட், எது உள்ளீட்டு சாதனம் எது வெளியீட்டு சாதனம் என்று சொல்லி ஈஸியா அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். ஓகே, இப்ப இதுல கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, உள்ளீட்டு சாதனங்களை மட்டும், அதை நம்ம ஆங்கிலத்துல வந்து இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட் டிவைசஸ் சொல்லுவோம். ரைட். இப்ப இதுல பார்ப்போம் நம்ம என்னன்னு சொல்லி. ரைட். இப்ப உள்ளீட்டு சாதனங்கள் சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கணனிக்குள்ள வந்து அந்த அறிவுறுத்தல்களை வழங்குறதுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனங்களா இருக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னா நமக்கு தெரியும், ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு சிஸ்டம் யூனிட் ஒன்று இருக்கும்னே. அப்ப உள்ளீட்டு சாதனங்கள் சொன்னா இந்த சிஸ்டம் யூனிட்டுக்கு உள்ள வந்து நீங்க அந்த இன்புட் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்ப நீங்க உங்களோட மைண்டுக்குள்ள எப்படி கற்பனை பண்ணணும்னு சொன்னா, அந்த உள்ளீட்டு சாதனங்கள் சொன்னா அந்த டிவைஸுக்குள்ள, அந்த கம்ப்யூட்டர் சொன்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள அல்லது மொபைல் போனுக்கு உள்ள வந்து அந்த குறிப்பிட்ட தரவுகள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க, ஒரு கமரா அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட ஒரு கமராங்கிறது உள்ளீட்டு சாதனமா வெளியீட்டு சாதனமான்னு கேட்டா அப்ப உங்களுக்கு என்ன புரியணும்? அப்ப கமரா என்று சொல்றது வந்து பாருங்க, அந்த பிக்சர் படங்களை வந்து வெளியில இருக்கக்கூடிய படங்களை வந்து அந்த டிவைஸுக்குள்ள கொண்டு போறது தானே. இப்ப நீங்க ஒரு மொபைல் போன்ல வந்து நீங்க ஒரு போட்டோ பிடிக்க போறீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து எங்க போகுதுன்னா உங்களோட மொபைல் போனுக்கு உள்ள போகுது. அப்ப அந்த கமராங்கிறது வந்து இந்த உள்ள எடுக்குதுன்னு அப்படி நீங்க அந்த கற்பனை பண்ணிக்கொள்ளணும். அப்ப அந்த டிவைஸுக்கு உள்ள போற மாதிரி இருக்கு. அப்ப கமராங்கிறது ஒரு உள்ளீட்டு சாதனம். அது என்ன கமரா வேணா இருக்கலாம், வெப் கமராவா இருக்கலாம், சிசிடிவி கமராவா இருக்கலாம், டிஜிட்டல் கமராவா இருக்கலாம். அப்ப பொதுவா கமரா என்றாலே அது என்னது? உள்ளீட்டு சாதனம்ங்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நீங்க அந்த ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க அந்த ஒரு கீபோர்ட்ல நீங்க டைப் பண்ணும்போது நீங்க டைப் பண்ற அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து அந்த பாருங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். விளங்க சொல்லுது. நீங்க மவுஸால நீங்க அந்த கிளிக் பண்ணும்போது நீங்க அந்த கிளிக் பண்ற அந்த சமிச்சை அந்த சிக்னல்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸுக்குள்ள அந்த போற மாதிரி இருக்கும். விளங்க சொல்லுது. அப்ப அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள வந்து நீங்க அந்த சிஸ்டத்துக்கு உள்ள வந்து நீங்க அந்த ஏதாச்சும் ஒரு அனுப்புற மாதிரி அல்லது உள்ளெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம அந்த இன்புட் டிவைஸ். விளங்கல பேசுற விளங்குதானா? ரைட். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்புட் டிவைஸ்ங்கிற ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு தெரியத்தானே வேணும்னே. ரைட். ஓகே, ஏன்னா நீங்க ஆன்சர் வந்து இதுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா இருந்து நம்ம அதை கொஞ்சம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போறதால இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து நீங்க ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, இப்ப நாம முதலாவது பாருங்கன்னு சொன்னா, பல்லூடக எரிவேன்னு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ங்கிறது நமக்கு தெரியும் என்னன்னு சொன்னா ஒரு அவுட்புட்டை தரக்கூடியதுன்னு. ஏன்னா அந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த லைட்டை வந்து நம்ம ஒரு ஸ்கிரீன்ல வந்து பட வைப்பதன் மூலமாக நம்ம அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ங்கிற ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்த பாருங்க, அச்சுப்பொறி. அச்சுப்பொறிங்கிறது தெரியும் நமக்கு, அந்த பேப்பர்களை உங்களுக்கு வெளியிட தரக்கூடிய மாதிரி இருக்கும்.
அப்ப முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது ஆன்சர்லயும் பாருங்க அந்த அச்சுப்பொறி இருக்கு பாருங்க. அச்சுப்பொறிங்கிறது பேப்பர்னு, இந்த பேப்பர்களை வந்து வெளியீடாக தரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்தது மூணாவது ஆன்சர்ல பாருங்க என்னன்னு மொனிட்டர். நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மொனிட்டர் வந்து நம்ம அந்த வீடியோ காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மானிட்டர்ல நீங்க எல்சிடி மானிட்டர், எல்இடி மானிட்டர், சிஆர்டி மானிட்டர்னு சொல்லி அந்த மானிட்டருடைய வகைகளை வந்து நம்ம படிச்சிருப்போம், ரைட்? அப்ப அதுல வந்து இந்த மானிட்டருங்கிறது வந்து ஒரு வெளியீட்டு சாதனம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த பல்லூடக எரிவேண்டா வெளியீட்டு சாதனம். இப்ப உங்களுக்கு கேள்வின்னு கேட்டா இந்த உள்ளீட்டு சாதனங்களை மட்டும் கொண்டது. அதுல பாருங்க முதலாவது 4வது கேள்வி பாருங்க. சுட்டி சாவி, அதாவது சுட்டி எங்க மவுஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க கிளிக் பண்ற அந்த சமிச்சை வந்து அந்த சாதனத்துக்குள்ள செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க சாவி பலகையை பாருங்க. சாவி பலகை நீங்க டைப் பண்ணக்கூடிய எழுத்து அந்த சாதனத்துக்குள்ள செல்லக்கூடிய, அந்த கண்ணிக்குள்ள செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒளி பேனா, லைட் பென் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். லைட் பென்ங்கிறது வந்து நம்ம இந்த ஸ்கிரீன்ல வந்து, இப்ப ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னு அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம அந்த படங்கள் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் லைட் பென், சரியா? அதாவது நம்ம ஒரு படங்களை வந்து அந்த ஸ்கிரீன்ல வரைகிறதுக்கு நாம் பயன்படுத்துவோம். அப்ப இதுவும் ஒரு உள்ளீட்டு சாதனமாக இருக்கும். அடுத்து நம்ம தெரியும் அந்த இயக்குபிடி. இயக்குபிடிங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம அந்த கேம்ஸ் விளையாடுறதுன்னு நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னா அந்த இயக்குபிடின்னு சொல்றது வந்து நம்ம அந்த கேம்ஸ் விளையாடுறதுன்னு, ஒரு கார் கேம் விளையாடும் போது ஒரு காரை கண்ட்ரோல் பண்றது. நம்ம அந்த இயக்குபிடியில வந்து நாம என்னென்ன சமிச்சைகளை நம்ம கொடுக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்க உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? அப்ப நீங்க அந்த உள்ளீட்டு சாதனங்களை மாத்திரம் கொண்ட தொகுதி என்னன்னு சொன்னா இந்த நீங்க 4வது விடையை வந்து தெரிவு செய்யலாம், ரைட்? அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா இத மாதிரி கேள்வி வளமையா வருகிறது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். வெளியீட்டு சாதனங்கள்னு சொல்லி உள்ளீட்டு சாதனங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போடலாம். உங்களோட புக்ல இருக்கக்கூடிய நிறைய இருக்குத்தான உள்ளீட்டு சாதனங்கள்னு சொல்லி அதை வந்து நீங்க அப்படியே லிஸ்ட் போடலாம். லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது இல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாம 2வது வினாக்கு செல்வோம், சரியா? 2வது வினாக்கு செல்வோம். ஓ சொல்லுங்க. அதாவது இந்த டிவைஸ்களின் பெயர்களை வந்து நீங்க எழுதி கொள்ள போறீங்க, அப்படியா? அப்ப கொஞ்சம் அப்படி இருங்களா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் போடுங்களா. இதுல வந்து உங்களுக்கு ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமா? ரைட். இதுல பாருங்க இன்புட் டிவைஸ் பாருங்க. இவ்வளவு வந்து உங்களுக்கு இன்புட் டிவைஸ் அறிங்க பாருங்க. என்னன்னு சொன்னா பாருங்க இந்த சாவி பலகை, சுட்டி, விளங்க சொல்வது, தொடுதிரை, இயக்குபிடி, ஒளிப்பேனா. இதை வந்து நாம என்ன சொல்லுவோம்னு கேட்டா சுட்டும் சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இலக்க முறை கேமரா, வலை கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கு. இதெல்லாம் வந்து நாம பிம்பமாக்கு ஒளி உரு சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க சமதள படுகை வருடி, பட்டை குறிமுறை வாசிப்பான், காந்த மையுறு வாசிப்பான், ஒளியல் வரியுறு கண்டறிதல், ஒளியல் குறி கண்டறிதல், ஏடிஎம் இயந்திரம், இந்த நுணுக்கு பண்ணின்னு சொல்லி இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியை வந்து நாம வருடிகள்னு சொல்லுவோம். இவ்வளவு விளம்பரமாக்கு ஒளியுறு சாதனமும் வருடிகளும் வெளியீட்டு சாதனங்களா? இல்ல எல்லாமே வந்து இன்புட் டிவைஸ் தான்.
இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்துமே வந்து இன்புட் டிவைஸா, சரியா? எல்லாமே இன்புட் டிவைஸ். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க அந்த எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்ப நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிறகு வந்து அது ஒரு லிஸ்டா எழுதி எடுக்கலாம். ரைட், எடுத்துட்டே எல்லாம் ஸ்கிரீன்ஷாட். பாருங்க, இதுல உங்களுக்கு எல்லாமே வந்து இது உங்களுக்கு இன்புட் டிவைஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு கேள்வியில தந்திருக்குது பாருங்க, இந்த சுட்டி பாருங்க, இயக்குபிடி, ஒளிப்பேனா, சாவிப்பழம், இந்த பகுதிக்கு தந்திருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே இருக்கு பாருங்க. நான் சொன்ன இந்த கமரா பாருங்க, இலக்க முறை கமரா, வலை கமரா, சிசிடிவி எல்லாமே வந்து உள்ளீட்டு சாதனங்கள் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அந்த 2019 ஒரு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல பாருங்க, இந்த 3வது இடத்துல இருக்க பாருங்க, அந்த தொடுதிரை டச் ஸ்கிரீன் சொல்லி இருக்க பாருங்க. உங்களுக்கு உங்களோட மொபைல் போன் டச் ஸ்கிரீன், நீங்க மொபைல் போன் டச் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். அது நிறைய இடங்கள்ல வந்து இப்ப வந்து நிறைய ஸ்கிரீன் வந்து டச் ஸ்கிரீனா வந்து இப்ப ஏடிஎம் இயந்திரங்கள் என்றாலும் சரி, நம்ம நிறைய இடங்கள்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, இப்ப நிறைய வந்து அந்த டச் ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த டச் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் அது உள்ளீட்டு சாதனமாகவும் தொழிற்படும், வெளியீட்டு சாதனமாக தொழிற்படும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க டச் ஸ்கிரீனை வந்து நீங்க தொடுவதன் மூலமாக ஒரு சமிச்சை வந்து அதுக்குள்ள போகுதுன்னு. இப்ப நீங்க டச் பண்ற மூலமாக ஒரு சமிச்சை வந்து அந்த ஸ்கிரீனுக்குள்ள வந்து போகுது. ஆனா அதே அந்த டச் ஸ்கிரீன்ல தான் நீங்க அந்த அவுட்புட்டையும் பாக்கீங்க. அந்த டச் ஸ்கிரீன்ல தான் நீங்க வெளியீட்டையும் பாக்கீங்க. அப்ப ஒரு 2019 ஒரு கேள்வி வந்து எப்படின்னு கேட்டா, உள்ளீட்டு சாதனமாகவும் அவங்களோட மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களா. ரைட். அப்ப 2019 சில எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்க பேசுனா, அந்த உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படக்கூடியது என்னன்னு கேட்டா அது டச் ஸ்கிரீன், தொடுதிரை. அதை நீங்க விடையா கொடுக்கணும், சரியா? அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா அவுட்புட் டிவைஸா, வெளியீட்டு சாதனங்களை பாருங்க. இவ்வளவும் வெளியீட்டு சாதனங்கள். இங்க நான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் வந்து என்னன்னு சொன்னா ஒரு வெளியீட்டு சாதனம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அங்கால நீங்க உள்ளீட்டு சாதனத்துக்குரிய லிஸ்டும் உங்கள்ட்ட இருக்கு, இந்த பக்கம் வெளியீட்டு சாதனத்துக்குரிய அந்த லிஸ்டும் வந்து இருக்கு. ரைட். இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், அந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து நம்ம மானிட்டர்ன்னு சொல்லுவோம், சரியா? சிஆர்டி மானிட்டர் பாருங்க, அந்த எல்சிடி மானிட்டர், எல்இடி மானிட்டர், தமிழ்லையும் அந்த பேர் போட்டிங்க பாருங்க, திரவ பளிங்கு காட்சி. இதை வந்து மானிட்டர்ன்னு சொல்லுவோம். பாருங்க, அந்த பல்லூடக எரிவை இருக்கு பாருங்க, பல்லூடக எரிவை, இதுவும் வந்து நமக்கு ஒரு வெளியீட்டு சாதனம். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே, சரியா? அதாவது அச்சுப்பொறிகள் இருக்கு பாருங்க, புள்ளி அமைவுறு அச்சுப்பொறி, வரி அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி, மைத்தாரை அச்சுப்பொறி, வெப்ப அச்சுப்பொறி, வரைபியன் செல், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அந்த பிரிண்டர், அந்த அச்சுப்பொறி, அந்த பிரிண்டரினுடைய வகைகள். சரியா? நீங்க கிரேட் 10ல படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த அச்சுப்பொறி, பிரிண்டரினுடைய வகைகள். கடைசியா பாருங்க, அந்த ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து என்ன செய்யும்னு கேட்டா அந்த சவுண்டை வந்து வெளியீட்டாக தரும். அப்ப இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்களா. எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இப்போதைக்கு உங்களோட கையில இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா இன்புட் டிவைஸும் இருக்கு, அவுட்புட் டிவைஸும் இப்போ உங்களோட கையில வந்து இருக்கு. ரைட். ஓகே. இப்ப நாம அடுத்த வினாவுக்கு செல்வோம். ரைட். 2வது வினா என்னன்னு சொன்னா ஒரு தகவல் முறைமையின் 3 பிரதான பணிகள் ஆவணன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு முறைமை என்று சொன்னா ஒன்றுமில்ல, ஒரு சிஸ்டம். முறைமையினுடைய ஆங்கில வடிவம் என்னன்னு சொன்னா சிஸ்டம்னு சொல்லுவோம், சரியா? அந்த சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து இப்ப நாம நிறைய நம்ம சாதனங்களையும் சொல்லலாம், சில நிர்வாகங்களையும் சொல்லலாம். அதாவது பாடசாலை முறைமைன்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஸ்கூல் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நம்மளோட மொபைல் போனும் ஒரு சிஸ்டம் தான், நம்மளோட கம்ப்யூட்டரும் வந்து ஒரு சிஸ்டம் தான். ஏன்னு சொன்னா
ஒரு ஒரு முறைமை என்று எடுக்கும் போது அதனுடைய பிரதானமான 3 வேலைகள் இருக்கு. விளங்குதா சார்? என்ன அந்த 3 வேலைகள்னு சொன்னா, ஒன்று வந்து என்னன்னு சொன்னா அந்த உள்ளீடு. இந்த 3 வேலையும் என்னன்னு சொன்னா உள்ளீடு இருக்கு. நம்ம உள்ளீடை கொடுத்த உடனே அடுத்தது வந்து அதை என்ன செய்யும்னு கேட்டா முறை வழியாக்கம் செய்யும். ஒவ்வொன்றையும் சொல்லணும் பாருங்க. முறை வழியாக்கம் செய்யும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா வெளியீடு கிடைக்கும். இதான் ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகள். ஒரு முறைமையினுடைய அடிப்படை கூறுகள், ஒரு பிரதான பணிகள் என்னன்னு சொன்னா, ஒரு முறைமையினுடைய ஒரு பிரதான பணிகள் என்னன்னு சொன்னா உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. சரியா? அதாவது நம்ம ஒரு உள்ளீட்டை கொடுத்த உடனே அங்க ஒரு முறை வழியாக்கம் நடைபெற்று நமக்கு ஒரு வெளியீடு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லலாம் பாருங்க. இப்ப வந்து நாம ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கொள்ளும். சரியா? நீங்க வாஷிங் மிஷின்ஸ் வந்து நீங்க வீட்டை யூஸ் பண்ணுவீங்கன்னு, அந்த வாஷிங் மிஷினுங்கிறத வந்து நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு நாம இன்புட் கொடுக்கணும். என்னென்ன இன்புட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த என்ன ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போறோம்னு சொன்னா ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கணும். சலவை தூளை வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கணும். நீரை வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கணும். விளங்க சொல்லுது. இதெல்லாம் வந்து நம்ம இன்புட்டா கொடுக்க தானே வேணும். உள்ளீடாக நம்ம அந்த முறைமைக்கு உள்ள வழங்குறது. சரி, ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போறோம்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டியிருக்கும் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள. அதுக்குரிய சலவை தூள், அதுக்குரிய நீரெல்லாம் போட வேண்டியிருக்கும். போட்டுட்டோம்னு சொன்னா அப்ப இன்புட்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம். முறை வழியாக்கம் சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ட்ரெஸ் வந்து அந்த ட்ரெஸ் என்ன செய்யும்னு கேட்டா அந்த வாஷ் பண்ணப்படும், கழுவப்படும். சுழண்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நமக்கு அந்த கழுவப்படும் அந்த வாஷிங் மிஷின். அது வந்து முறை வழியாக்கம். அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த அந்த உள்ளீடுகளை வச்சுக்கொண்டு அங்க முறை வழியாக்கம் ஒன்று நடைபெறும். சரி, அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி போடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வெளியீடு கிடைக்கும் சொன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னன்னு சொன்னா, அதாவது நமக்கு அந்த என்னது கழுவப்பட்ட ஆடைகள் வந்து நமக்கு வெளியீடாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த தண்ணீர் எல்லாம் வெளியீடாக செல்லும். விளங்க சொல்லுது. அப்ப நல்லா பாருங்க. அப்போ ஒரு முறைமை என்று சொன்னா அதுக்கு 3 பணிகள் இருக்கு. அவர் உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. விளங்க சொல்லுது. இப்ப நீங்க அந்த ஏடிஎம் மிஷின்ஸை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஏடிஎம் மிஷின்ஸ்ல வந்து நம்ம பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்புட்டா என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. ஏடிஎம் மிஷின்ல பணத்தை எடுக்கணும்னா இன்புட்டா என்ன கொடுக்கணும்? விளங்கல? ஏடிஎம் கார்டு கொடுக்கணும். அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். விளங்க சொல்லுது. ஏடிஎம் கார்டை போடணும். அதுக்கு நீங்க அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். அது எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைன்னு நீங்க அதுல கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க அந்த இன்புட்டா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள என்ன அந்த முறை வழியாக்கம் என்ன நடைபெறும் என்று சொன்னா, நீங்க அந்த இன்புட் பண்ண கார்டு வந்து அது செல்லுபடியான கார்டான்னு செக் பண்ணி பார்க்கும். நீங்க அந்த இன்புட் பண்ண அந்த பாஸ்வேர்ட் வந்து செல்லுபடியான ஒரு பாஸ்வேர்டான்னு பார்க்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பணம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னா அந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கான்னு பார்க்கும். விளங்க சொல்லுது. அப்ப இதெல்லாம் அது செக் பண்ணி பார்க்கும். இப்ப உங்களோட 20,000 ரூபாய் இருக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல, நீங்க 10,000 ரூபாய் தந்து போட்டு உங்களோட 10,000 ரூபாய் பேலன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அப்ப இந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து என்னன்னு சொன்னா முறை வழியாக்கம். அதாவது உங்களோட கார்டை செக் பண்ணி பாக்குறது, பாஸ்வேர்டு செக் பண்ணி பாக்குறது, உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறது எல்லாமே வந்து ஒரு முறை வழியாக்கமா இருக்கு. வெளியீடு என்னன்னு சொன்னா நீங்க பணத்தை பெறுவது வெளியீடாக இருக்கும். அதே மாதிரி பற்றுச்சீட்டை நீங்க பெறுவது வெளியீடாக இருக்கும். புரியுதா சொல்றது? அப்ப இதெல்லாம் வந்து வெளியீடா இருக்கு. அப்ப நமக்கு பேசிக்கா என்னன்னு சொன்னா ஒரு முறைமை என்று எடுக்கும் போது அப்ப அதுல பிரதானமாக 3 பணிகள் இருக்கும். அந்த 3 பணிகளும் என்னன்னு சொன்னா உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. சரியா? இந்த 3 பணிகளும் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கு முதலாவது விடையை வந்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, நம்ம அடுத்த வினாக்கு செல்லலாமா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. சீஃபா, உங்களுக்கு விளங்குதா? விளங்கல? ரைட், ஓகே. ரீஸ்மா இணைஞ்சிருக்கீங்களா நீங்க லைன்ல?
ரீஸ்மா நீங்க கிளாஸ்ல ஆன்லைன் வந்துட்டேலா? ரைட். ஓகே, இப்ப கவனிங்க என்னன்னு சொல்லி 3வது விடையை பாருங்க. ரைட். பின் வருவனவற்றுள் எது கணனி முறைமைகளில் உள்ள தரவுகளின் அளவீட்டு அலகுகளை அவற்றின் பருமனின் ஏறு வரிசையில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன கேட்காங்க. சரியா? தரவுகளின் அளவீடு. அப்ப ஏறு வரிசை அப்படின்னு சொன்னா நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்னு சொன்னா குறைஞ்சத்துல இருந்து கூட்டிட்டு போறதுன்னு. ஏறு வரிசைன்னு சொன்னா குறைஞ்சத்துல இருந்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இறங்கு வரிசைன்னு சொன்னா கூடினத்திலிருந்து குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா கேள்வி நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏறு வரிசையில் காட்டுறதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம குறைஞ்சத்துல இருந்து கூட்டிட்டு போற மாதிரி காட்டணும். சரி, இப்ப ஒரு நம்ம கணனிகளினுடைய அலகுகளை நாம் எடுத்தோம்னு சொன்னா அதை நாம அந்த பிட்டு பைட்டு அந்த மாதிரியான அலகுகள்ல தான் நம்ம கணனிகள்ல அந்த அலகுகளை பயன்படுத்துவோம். சரியா? அந்த கணனிகள்ல அந்த தரவுகள் அதனுடைய அலகுகளை நம்ம இப்படித்தான் அளப்போம். அதுல மிக சிறிய அலகு என்னன்னு சொன்னா பிட். விளங்க சொல்லுது. மிக சிறிய அலகு என்ன அப்படின்னு சொன்னா பிட். பிட்டை விட சிறிய அலகு இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கணனில நாம தரவுகளை சேமிச்சு வைப்போம்னு. அதுல மிக சிறிய அலகு என்னன்னு சொன்னா பிட்டு தான் மிகச்சிறிய அலகு. ரைட். அதுக்கு அடுத்தது பிட்டை விட பெரியது என்னன்னு சொன்னா பைட். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிட்டை விட பெரியது பைட். இப்போதைக்கு நாம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்ப எத்தனை பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்டு, எத்தனை பைட்டு சேர்ந்தா ஒரு கிலோ பைட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்ப பார்க்கல. இப்போதைக்கு நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா மிக சிறிய அலகு எது, பெரிய அலகு எதுன்னு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கோம். மற்ற விடயங்களை நாம பிறகு பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு மிக சிறிய அலகு என்னன்னு கேட்டா பிட். விளங்க சொல்லுது. ஆக சிறிய அலகு பிட்டு. அதை விட பெருசு பைட். அதை விட பெருசு என்னன்னு, பைட்டை விட பெருசு என்னன்னு சொன்னா கிலோ பைட்டு. அதை நம்ம கேபின்னு சொல்லுவோம். சரியா? கிலோ பைட். கிலோ பைட்டை விட பெரிது என்னன்னு சொன்னா மெகா பைட், எம்பின்னு சொல்லுவோம். மெகா பைட்டை விட பெருசு என்னன்னு சொன்னா ஜிகா பைட், ஜிபின்னு சொல்லுவோம். சரியா? ஜிபியை விட பெருசு என்னன்னு சொன்னா டிபின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இவ்வளவு வரைக்கும் இப்போதைக்கு காணும். ரைட். அப்ப கணனில மிகச்சிறிய அலகு பிட். அதை விட பெருசு பைட், அதை விட பெருசு கிலோ பைட், அதை விட பெருசு மெகா பைட், அதை விட பெருசு ஜிகா பைட், அதை விட பெருசு டெராபைட்னு போய்கிட்டே இருக்கு. ரைட். அப்ப இதுல நமக்கு தெரியும் ஆக சிறிய அலகை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருக்குன்னா பிட். ஓகே, இதுல பாருங்க பிட் இருக்கு. முதலாவது ஆன்சரை பாருங்க, பிட் இருக்கு. பிட்டுக்கு அடுத்தது பாருங்க பைட் இருக்கு. பைட்டுக்கு அடுத்தது பாருங்க கிலோ பைட் இருக்கு. பாத்தீங்களா? கிலோ பைட் இருக்கு. கிலோ பைட்டுக்கு அடுத்தது பாருங்க டெராபைட் கொடுத்துருக்காங்க. அந்த கிலோ பைட்டுக்கு அடுத்தது டெராபைட் பெருசு தானே. நீங்க யோசிக்க கூடாது என்ன மெகா பைட் என்ன வரல, ஜிகா பைட் என்ன வரலன்னு நீங்க யோசிக்க கூடாது. நம்ம கிலோ பைட்டை விட மெகா பைட் பெருசு தானே. பாருங்க அந்த ஓர்டர்ல போகுது பாருங்க. பிட்டை விட பைட்டு பெருசு, பைட்டை விட கிலோ பைட் பெருசு, கிலோ பைட்டை விட டெராபைட் பெருசு. அப்ப நீங்க முதலாவது ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாருங்க பைட்டை விட பிட்டு சின்னதுன்னு இப்ப மாறி இருக்கு பாருங்க. அது பாருங்க மெகா பைட்டை விட சின்னது கிலோ பைட், கிலோ பைட்டை விட சின்னது பிட்டு. பாருங்க பிட்டு அது மாதிரி குழம்பு இருக்கு. டெராபைட், டெராபைட்டை விட சின்னது கிலோ பைட். அங்கால சாரி டெராபைட்டை விட சின்னது ஜிகாபைட், ஜிகாபைட்டை விட சின்னது மெகாபைட், மெகாபைட்டை விட சின்னது கிலோபைட். சரியா? அதாவது அது என்ன சொல்லுது கேட்டா அந்த இறங்கு வரிசையில காட்டுது. இப்படி டெராபைட்டை விட சின்னது ஜிகாபைட், ஜிகாபைட்டை விட சின்னது மெகாபைட், மெகாபைட்டை விட சின்னது கிலோபைட்னு சொல்லி அந்த இறங்கு வரிசையில காட்டுது. அதாவது கூடினத்திலிருந்து குறைஞ்சிட்டு போகுது. அப்ப நமக்கிட்ட அப்படி கேட்கலையே, குறைஞ்சத்திலிருந்து கூட்டிட்டு போற மாதிரி ஏறு வரிசைப்படுத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்த முதலாவது விடையை நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, அடுத்த நம்ம 4வது வினாக்கு செல்வோம். ரைட். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். ரைட். ஓகே, அடுத்து பாருங்க நம்ம 4வது வினாக்கு செல்லும். சரியா? நீங்க இப்ப வரக்கூடிய இந்த எக்ஸாம்ல எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணி மார்க்ஸ் எடுக்க பாருங்க.
நம்ம இப்போ அடுத்தடுத்த பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போகணும், நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாம். நீங்களும் அதுக்கு வந்து பழக்கப்பட்டுருவீங்க, ரைட்? ஓகே, இப்ப 4வது எம்சிக்கு பாருங்க. பின் வருணவற்றுள் எது ஒரு மேசை கணனியில் உள்ள தரப்பட்ட தேக்க சாதனங்களை அவற்றின் தேக்க கொள்ளளவில் இறங்கு வரிசையில் காட்டுகிறது கேட்கிறாங்க, ரைட்? அப்ப நல்லா நமக்கு ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, கணனில வந்து தரவுகளை சேமிக்கிறதுக்கு வந்து தேக்க சாதனங்கள் வந்து காணப்படுதுன்னு. சேமிப்பு சாதனங்கள், தேக்க சாதனங்கள் அப்படி சொல்லலாம் நம்ம, சரியா? கணனில வந்து நம்ம தரவுகளை சேமிச்சு வைப்போம். இப்ப நீங்கள வந்து தரவுகளை சேமிச்சு வைக்கிற தரவுகளை எதுல சேமிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க பென் டிரைவ்ல நான் தரவுகளை சேமிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க. அப்ப எப்படியோ வந்து நம்ம தரவுகளை வந்து சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான சில சாதனங்கள் இருக்கும். அதுல கொள்ளளவை வந்து இறங்கு வரிசையில் காணும். அப்ப இறங்கு வரிசை என்ன நமக்கு தெரியும், கூடினத்திலிருந்து குறைஞ்சிட்டு வாரதுன்னு. கூடினத்திலிருந்து குறைஞ்சிட்டு வாரது. அப்ப ஆகவும் கொள்ளளவு கூடினது வந்து யாரு விளங்க சொல்லுது. இன்னொரு நமக்கு பேசிக்கா வந்து நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா, அந்த பிரதான நினைவகம், துணை நினைவகம் என்ற பிரிவுகள் இருக்கு, சரியா? நினைவகங்களை வந்து நாம 2 வகையா பிரிக்கலாம், சரியா? ஒன்று வந்து நாம பிரதான நினைவகங்கள் என்று பிரிக்கலாம், அடுத்தது வந்து நம்ம துணை நினைவகங்கள் என்று பிரிக்கலாம். நினைவகங்களை வந்து நாம இப்படி பிரதான நினைவகம், துணை நினைவகங்கள் என்று பிரிக்கலாம், ரைட்? இப்ப நாம இந்த துணை நினைவகத்துல வந்து நாம தரவுகள் வந்து நிரந்தரமா சேமிச்சு வச்சிருக்கலாம், சரியா? நிரந்தரமா சேமிச்சு வச்சிருக்கலாம்னு சொன்னா, அதாவது நம்ம அதுல அந்த நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஓஃப் பண்ணி வச்சா கூட அந்த துணை நினைவகங்கள்ல தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு பென் டிரைவ் இருக்கு தானே, அந்த பென் டிரைவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த பென் டிரைவ்ல வந்து நீங்க தரவுகள் வந்து எப்பவும் சேமிச்சு தான் இருக்கும். நீங்களாம் அழிச்சாதான் அழியும் தவிர தானாக அழியாதுன்னு. அப்ப துணை நினைவகம் என்ன சொன்னா, அப்ப நீங்க தரவுகள் அந்த பென் டிரைவ்ல நீங்க தரவுகள் சேமிச்சு வைக்கிறது, சிடில தரவுகள் சேமிச்சு வைக்கிறதுன்னு, அது நீங்க தரவுகளை வந்து சேமிச்சு வச்சிருப்பீங்க. பிரதான நினைவகம் சொல்லக்கூட வந்து அது வந்து நீங்க கணனிகள் வந்து அதாவது ஓன்ல இருக்கும் போது மட்டும்தான் தரவுகளை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம், சரி? அந்த பிரதான நினைவகத்துல வந்து நாம பிரதான ஒரு 3 பேரை பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம யாரை பார்ப்போம்னு சொன்னா, பிரதான நினைவகத்துக்குள்ள வந்து பதிவகம் என்கிற ஒரு ஆளை பார்ப்போம், பதிவகம். 2வது வந்து யாரை பார்ப்போம்னு சொன்னா, பதுக்கு நினைவகம் என்கிற ஒரு ஆள் இருக்காரு. 3வது வந்து யாரு இருக்காருன்னு சொன்னா, முதன்மை நினைவகம் அல்லது நம்ம ரம் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை நினைவகம் அல்லது ரம்னு சொல்லலாம், அல்லது தற்போக்கு பெருவழி நினைவகம் என்ற பேரும் இருக்கு. இந்த ரம்முக்கு வந்து தற்போக்கு பெருவழி நினைவகம் என்கிற அந்த பேரும் வந்து இருக்குன்னு. அப்ப மேலதிகமா இன்னொரு ஆள் இருக்காரு வந்து இந்த பிரதான நினைவகத்துக்குள்ள, அந்த ரொம்ங்கிற ஒரு ஆள் இருக்காரு, வாசிப்பு மட்டும் நினைவகம். ஆனா இதுல உள்ள தரவுகள் வந்து அது நிரந்தரமா சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு இவரை வந்து நமக்கு தேவையில்லை, ரொம்ங்கிற ஒரு ஆள் தேவையில்லை இப்போதைக்கு, ரைட்? இந்த துணை நினைவகத்தை விட இந்த பிரதான நினைவகத்தினுடைய கொள்ளளவு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா குறை இருக்கும், சரியா? இப்ப நாம பேசிக்கா ஒரு கான்செப்ட பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஆகவும் சரியா கொள்ளளவு குறைஞ்சவர் யார் அப்படின்னு சொன்னா, ஆகவும் கொள்ளளவு குறைஞ்சவர் வந்து பதிவகம். நல்லா கவனிங்க, ஆகவும் கொள்ளளவு குறைஞ்சவர் வந்து யாருன்னு கேட்டா பதிவகம். பதிவகம்ங்கிறது வந்து சிபியுக்கு உள்ள காணப்படக்கூடிய ஒரு தேக்க சாதனம். சிபியூன்னு சொன்னா மைய முறை வழியாக்க அலகு, தமிழ் நாம சொல்லுவோம். அந்த பதிவகம் தான் ஆகவும் கொள்ளளவு குறைஞ்சது. ஆகவும் மிகவும் கொள்ளளவு குறைஞ்சது வந்து பதிவகம். பதிவகத்தை விட கொள்ளளவு கூடினது வந்து பதுக்கு நினைவகம், சரியா? பதிவகத்தை விட கொள்ளளவு கூடினது வந்து பதுக்கு நினைவகம். பதுக்கு நினைவகத்தை விட கொள்ளளவு கூடினது வந்து நம்ம யாரை சொல்லுவோம்னு கேட்டா ரம்ம சொல்லுவோம், சரியா? ரம்ம விட கொள்ளளவு கூடினது வந்து யாருன்னு சொன்னா, ரம்ம விட கொள்ளளவு கூடினது வந்து திண்ம நிலை சாதனங்கள் சொல்லுவோம். அந்த பென் டிரைவ், மெமரி கார்டுன்னு சொல்ல, அதான் நம்ம திண்ம நிலை சாதனங்கள் சொல்லுவோம், ரைட்? திண்ம நிலை சாதனங்களை விட கொள்ளளவு கூடினது வந்து யாருன்னு சொன்னா வன்வட், சரியா? வன்வட்.
இனி வன்வட்டை விட கொள்ளளவு ஆகவும் கூடியது வந்து யாருன்னு கேட்டா காந்த நாடா என்று எடுத்துக்கொள்ளும். சரியா? காந்த நாடா. அப்ப ஆகவும் கொள்ளளவு கூடினது வந்து யாருன்னு கேட்டா காந்த நாடா. நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. ஆகவும், அதாவது தேக்க சாதனங்கள் இருக்கு தானே, அதுல ஆகவும் கொள்ளளவு கூடினது வந்து யாருன்னு சொன்னா இந்த காந்த நாடா வந்து கொள்ளளவு கூடினது. ஆகவும் கொள்ளளவு குறைஞ்சது வந்து யாருன்னு கேட்டா பதிவகம். சரியா? இப்ப இதுல அந்த கொள்ளளவினுடைய அந்த இறங்கு வரிசையை உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஆக கூடினது இதுல அந்த காந்த நாடா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லன்னு பாருங்க. இந்த ஆக கூடின அந்த இறங்கு வரிசைன்னா கூடினத்திலிருந்து குறைஞ்சிட்டு போறது தானே. அப்ப ஆக கூடின அந்த காந்த நாடா இதுல இருக்காரா? இல்லன்னு, காந்த நாடா இல்ல. அப்ப காந்த நாடாக்கு அடுத்தது யாரு? வன்வட்டு. பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க வன்வட்டு. ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. இப்ப வன்வட்டை விட கொள்ளளவு குறைஞ்சது ரம். ரம்ம விட கொள்ளளவு குறைஞ்சது வந்து யாரு? பதுக்கு நினைவகம். பாத்தீங்களா? சரி, பதிவகம். இதுல பாருங்க. அப்ப நீங்க இந்த இரண்டாவது விடையை வந்து தெரிவு செய்யலாம். இரண்டாவது விடையை வந்து தெரிவு செய்யலாம். இதுக்கான அந்த இதுக்குரிய அந்த சார்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு கிரேட் 10 புக்ல எல்லாம் வந்து இருக்கு. அந்த அழகா அவங்க வந்து ஏறுவரிசைப்படுத்தி அழகா காட்டியிருக்காங்க. அந்த கொள்ளளவு வந்து யாருக்கு கூட யாருக்கு குறைங்கிற விஷயத்தெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ரைட்? இங்க உங்களுக்கு நான் எழுதினது ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெளிவா விளங்குதா இல்லையான்னு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு வேறொரு கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு அதனுடைய சார்ட் எல்லாம் வந்து காட்டுறேன். ரைட்? ஓகே. இப்ப இதுல அடுத்து பாருங்க. நாலாவது நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த கொள்ளளவு கூடினது யாரு, குறைஞ்சது யாரு. ரைட்? அடுத்தது இப்ப ஐந்தாவது வினா பாருங்க. என்னன்னு சொன்னா கணனி முறைமையின் துணை நினைவகம் குறித்து பின்வருவற்றில் எது உண்மையானவைன்னு தெரியும். சரியா கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க. துணை நினைவகம். சரியா? துணை நினைவகத்தை வந்து நம்ம 3 விதமா பிரிப்போம். துணை நினைவகத்தை வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா 3 விதமா பிரிப்போம். ரைட்? முதல்ல நம்ம துணை நினைவகம் என்ன சொன்னா தரவுகளை வந்து நாம நிரந்தரமா சேமிச்சு வைக்கணும்னு சொன்னா துணை நினைவகத்துல நம்ம தரவுகளை நிரந்தரமா சேமிச்சு வச்சிருப்போம். இப்ப நாமளா போய் அழிச்சாத்தான் அழியும் தவிர மற்றபடி நம்ம தரவுகள் வந்து அதுல சேமிக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்மளோட பென் டிரைவ், மெமரி கார்டு எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா அதுல தரவுகள் சேமிக்கப்பட்டுதான் இருக்கும். இப்ப நாமளா போய் அழிச்சாதான் அழியும், தன்னாலையில அழியாது. அப்ப துணை நினைவகத்துல வந்து தரவுகள் வந்து நிரந்தரமா சேமிக்கப்பட்டிருக்கும். கணனி வந்து ஓஃப் பண்ணாலும் சரி, ஓஃப் பண்ணவில்லைன்னாலும் சரி, தரவுகள் நிரந்தரமா சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த துணை நினைவகங்களை வந்து நம்ம 3 விதமா கொண்டு வருவோம். என்னன்னு சொன்னா ஒன்று வந்து நம்ம காந்த ஊடக சாதனம் என்று கொண்டு வருவோம். அதாவது வலிமையான காந்த புலங்களை பயன்படுத்தி தரவுகள் வாசிக்கப்படும். அது காந்த ஊடக சாதனம். அடுத்தது வந்து திண்ம ஊடக சாதனம் அல்லது திண்ம நிலை ஊடக சாதனம் சொல்லுவோம். திண்ம நிலை ஊடக சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்தோம்னு சொன்னா ஒளியியல் ஊடக சாதனம். ஒளியியல் ஊடக சாதனம். சரியா? அப்ப நம்ம இந்த துணை நினைவக சாதனங்களை வந்து நம்ம 3 விதமா பிரிப்போம். காந்த ஊடக சாதனம் என்று சொன்னா அதுக்குள்ள யாரு வருவாருன்னு சொன்னா அந்த வன்வட்டு, காந்த நாடா இதெல்லாம் வரும். நெகிழ்வட்டெல்லாம் வரும். திண்ம ஊடக சாதனம் என்று சொன்னா அதுக்குள்ள அந்த பென் டிரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் வரும். ஒளியியல் ஊடக சாதனம் என்று சொன்னா சிடி, டிவிடி, ப்ளூரே இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ஒளிக்கதிர்கள், லேசர் ஒளிக்கதிர்களை பயன்படுத்தி அதில் உள்ள தரவுகள் வந்து வாசிக்கப்படும். ரைட்? ஓகே. இப்ப இதுல பாருங்க, முதலாவது ஏ கூட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா கணனி தொழிற்படுதல் நிற்பாட்டப்பட்டாலும் தரவுகள் வந்து அழிக்கப்பட மாட்டாது. எஸ், துணை நினைவகத்துல தரவுகள் நிரந்தரமாத்தான சேமிக்கப்பட்டிருக்கும். தரவுகள் வந்து என்ன செய்யப்பட மாட்டாது, அழிக்கப்பட மாட்டாது. ரைட்? ஓ, காந்த ஊடக சாதனத்துல வந்து வன்வட்டு, காந்த நாடா, அடுத்தது நெகிழ்வட்டு. நெகிழ்வட்டு வரும். திண்ம ஊடக சாதனங்கள்ல பளிச்சீட்டு நினைவகம். பளிச்சீட்டு நினைவகம். பளிச்சீட்டு நினைவகம் என்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ற அந்த
பென் டிரைவ், பிளஸ் டிரைவ் இல்லைங்க சார். நீ யூஸ் பண்ற பென் டிரைவை தான் நம்ம பழிச்சிட்டு நினைவுன்னு சொல்லுவோம். அடுத்தது நினைவக அட்டை. நினைவக அட்டைங்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ண மெமரி கார்டு, அதான் நம்ம நினைவு அட்டைன்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் திண்ம நிலை சாதனத்துல. ஒளியியல் ஊடக சாதனத்துல வந்து இருவட்டுன்னு சொன்னா சிடி, ப்ளூரே. அடுத்தது வந்து டிவிடி. டிவிடிங்கிறது நீ டிவிடி போடுங்க, இலக்க முறை பல்திரவாக்கல் வட்டு, நீங்க டிவிடி போடுங்க, பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த கணனியின் தொழிற்பாடு நிப்பாட்டப்பட்டாலும் தரவுகள் வந்து அழியப்பட மாட்டாதுனே. அது தரவுகள் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். முதன்மை அந்த பிரதான நினைவகத்துலதான் தரவுகள் வந்து அழியும், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி நம்ம சொன்னா. அப்ப ஏ கூற்று வந்து சரி. திண்மநிலை சாதனங்களை துணை நினைவமா பயன்படுத்த முடியும் தானே. நமக்கு என்ன இருக்கு பாருங்க, திண்மநிலை சாதனங்கள் இருக்கு தானே, நமக்கு நினைவமா பயன்படுத்த. துணை நினைவகமானது சிபியு நினைவகத்தின் பகுதியாகும். அப்படி இல்லை, சரியா. சிபியுக்கு உள்ள இருக்கிறது வந்து யாருன்னு கேட்டா பதிவகம் இருக்கும். பதிவகம்ங்கிறது அது பிரதான நினைவகம், சரியா. துணை நினைவகம் எதுவுமே சிபியுக்குள்ள வந்து இருக்காது. அப்ப உங்களுக்கு இந்த கூற்று வந்து, இந்த சி கூற்று வந்து தவறானது. அப்ப உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து விடையை நீங்க தெரிவு செய்யலாம். ஏயும் பியும் என்கிற அந்த முதலாவது விடையை வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து நம்ம வினாக்கு போவோம். நல்லா கவனிங்க. கணனிகளின் தலைமுறைகள் சம்பந்தமான பின்வரும் கூற்றுகளில் சரியானவைன்னு கேட்டிருக்கானே. அப்ப நம்ம மெயினா ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை, ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் இருக்கு. நீங்க பிரதானமா இந்த முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறையை ஞாபகம் வச்சிருந்தா நல்ல. முதலாம் தலைமுறையில அங்க பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட அந்த சாதனம் ஒரு என்னன்னு சொன்னா வெற்றிட குழாய். முதலாம் தலைமுறையில பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட அந்த சாதனம் என்னன்னு சொன்னா வெற்றிட குழாய். இரண்டாம் தலைமுறையில பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது யாருன்னு கேட்டா டிரான்சிஸ்டர். மூன்றாம் தலைமுறையில பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது என்னன்னு கேட்டா அந்த ஒருங்கிணைந்த சுற்று. ஒருங்கிணைந்த சுற்றுன்னு சொன்னா ஐசி. ஒருங்கிணைந்த சுற்றுன்னு சொன்னா ஐசி. நான்காம் தலைமுறையில பிரதானமா பயன்படுத்தப்பட்டது என்னன்னு கேட்டா நுண்முறை வழியாக்கின்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் நுண்முறை வழியாக்கி, அதாவது பெரிய அளவு ஒருங்கிணைந்த சுற்றுன்னு சொல்லலாம், நுண்முறை வழியாக்கி. ரைட், இது நம்ம ஞாபகம் கொள்ளலாம், சரியா. இப்ப இதுல முதலாவது கேட்டிருக்கோம். இப்ப இந்த ஏ கூற்ற பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, முதலாம் தலைமுறை கணனிகளில் டிரான்சிஸ்டர் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது புலனே. ஏன்னா முதலாம் தலைமுறை கணனில வந்து வெற்றிட குழாய்கள் தான் நாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாம் தலைமுறை கணனில தான் டிரான்சிஸ்டரை வந்து கண்டுபிடிச்சு அதுல பயன்படுத்தினாங்கண்ணே. அப்ப முதலாவது கூற்று தவறானது, சரியா. அடுத்தது, இரண்டாம் மற்றும் மூன்றாம் தலைமுறை கணனிகளில் உயர்நிலை செய்நிரலாக்கல் மொழிகள் பயன்படுத்தப்பட்டன. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா, மொழிகள் இருக்குதானே. மொழிகள் வந்து நம்ம 3 வகையான மொழிகள் இருக்கு, சரி. மொழிகள் வந்து 3 வகையான மொழிகள் இருக்கு. ஒரு மொழி என்னன்னு சொன்னா இயந்திர மொழின்னு இருக்கு, மிஷின் லாங்குவேஜ், இயந்திர மொழி. அது சில நேரம் வந்து அந்த பொறிமுறை என்ன சொல்லுவாங்க, அந்த பொறிக்குறிமுறைன்னு சொல்லுவாங்க. பொறிமுறையில பொறிக்குறிமுறைன்னு சொல்லுவாங்க. இயந்திர மொழி என்ன சொல்லலாம், பொறிக்குறிமுறைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொன்னா ஒருங்கு சேர்ப்பு மொழின்னு இருக்கு, சரி. ரெண்டாவது வந்து ஒருங்கு சேர்ப்பு மொழின்னு இருக்கு. மூணாவது வந்து உயர்மட்ட மொழின்னு இருக்கு, சரியா. உயர்மட்ட மொழின்னு இருக்கு, ரைட். அப்ப நாம இந்த முதலாம் தலைமுறை கணனி இருக்குதான், இந்த முதலாம் தலைமுறை கணனி, இந்த வெற்றிட குழாய் இருந்த
அறிமுகம் செய்யப்பட்ட இந்த முதலாம் தலைமுறை காரணியில வந்து இயந்திர மொழி வந்து பயன்படுத்தப்பட்டது. விளங்க சொல்லுது, முதலாம் தலைமுறை காணொலியில வந்து இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டது. ரைட். இனி இந்த இரண்டாம் மூன்றாம் தலைமுறை காரணிகள்ல தான் இந்த ஒருங்கு சேர்ப்பு மொழி மற்றும் இந்த உயர்மட்ட மொழிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. ரைட். அப்ப இதுல நம்ம பி கூற்று வந்து சரி. ஏன்னா நம்ம பாருங்க, இரண்டாம் மற்றும் மூன்றாம் தலைமுறை காரணிகள்ல தான் இந்த உயர்நிலை செயலாக்க மொழிகள் எல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. ரைட். ஓகே, அப்ப அந்த கூற்று வந்து சரி. முதலாம் தலைமுறையில நமக்கு தெரியும் என்னது, இயந்திர மொழிகளை தான் பயன்படுத்தினார்கள். ரைட். இதுல வந்து நமக்கு பிறகு படிப்போம் இயந்திர மொழி என்றால் என்ன, ஒருங்கு சேர்ப்பு மொழி என்றால் என்ன, உயர்மட்ட மொழி என்றால் என்னன்னு சரி நம்ம பிறகு வரக்கூடிய கிளாஸ்ல வந்து படிப்போம். ரைட். அப்ப நமக்கு பி கூற்று சரி. அடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னா, வரைவியல் பயனர் இடைமுகத்துடன் கூடிய பணி செயல்முறைமை நான்காம் தலைமுறை கணனிகளில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பணி செயல்முறைமை அது நம்ம ஆங்கிலத்துல வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம், சுருக்கமாக நம்ம ஓஎஸ் சொல்லுவோம். சரியா? இது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள். சரியா? ஒரு கணனியினுடைய வன்பொருளோட சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு மென்பொருள் தான் இந்த ஓஎஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். தமிழ்ல வந்து நாம பணி செயல்முறைமைன்னு சொல்லுவோம். இந்த பணி செயல்முறைமைங்கிறது இந்த மூன்றாம் தலைமுறையில தான் அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? ஆனா மூன்றாம் தலைமுறையில அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பணி செயல்முறைமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சிஎல்ஐ என்று சொன்னா கட்டளை கோட்டு இடைமுகம். கட்டளை கோட்டு இடைமுகம் சொன்னா கொஞ்சம் வரும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும். ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க பாருங்க. இப்படி ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீன்ல நம்ம அந்த கட்டளைகளை பயன்படுத்தும். இப்படிதான் இருக்கும். கட்டளை கோட்டு இடைமுகம் சொன்னா இப்படிதான் இருக்கும். அந்த பாருங்க, ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீன் வந்து இருக்கு. விளங்க சொல்லுது, இதுலதான் இந்த நாம கட்டளைகளை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு டேட் சும்மா டைப் பண்றோம் பாருங்க. இப்படி இதான் அந்த கட்டளை கோட்டு இடைமுகம்ங்கிறது. ரைட். அப்ப நமக்கு என்ன தெரியும்னு சொன்னா, சொல்லுங்க. ரைட். அடுத்ததான் பார்க்க போறோம். அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்றாம் தலைமுறையில. சரியா? ஆனா அது மூன்றாம் தலைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது சிஎல்ஐ தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நான்காம் தலைமுறையில தான் GUI, வரைவியல் பயனர் இடைமுகத்துடன் கூடிய பணி செயல்முறை என்ன இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விளங்க சொல்ல நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா படிப்போம். சரியா? மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றும் வந்து இதெல்லாம் வந்து கிராபிக் தான். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா கிராபிக்ஸான விடயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. விளங்குதா? இப்படி பாருங்க, இந்த டெஸ்க்டாப் இருக்கு. நம்ம கிளிக் பண்ண அந்த லிஸ்ட் வருகுது. இதுல வந்து பாருங்க இந்த ஐக்கன் எல்லாம் இருக்கு பாருங்க. இதைத்தான் நம்ம கிராபிக்கல் யூசர்னு சொல்றது. விளங்க சொல்றது. இது வந்து நான்காம் தலைமுறையில அறிமுகப்படுத்தினாங்க. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா அடுத்தடுத்த கேள்விகள் வரும். சரியா? சோ அப்ப நாம நான்காம் தலைமுறையில இந்த GUI அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், மூன்றாம் தலைமுறையில OS வந்தாலும் அது CLI தான் யூஸ் பண்றாங்க, கட்டளை கோட்டு இடைமுகம். ஆனா நான்காம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்னன்னு கேட்டா இந்த GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்ப எல்லாருமே வந்து GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த சி கூற்றும் சரியானதாக இருக்கும். அப்ப பியும் சியும் சரிங்கிறது நீங்க இந்த மூன்றாவது விடையை வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் ரைட். அடுத்து வந்து நம்ம இந்த 7வது வினாக்கு செல்வோம். சரியா? 7வது வினா எப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாருங்க இந்த G2B சொன்னா நமக்கு கவர்மெண்ட் டு பிசினஸ், அதாவது அரசாங்கத்துக்கும் வியாபாரிகளுக்கும் இடையிலான தொடர்பு.
அடுத்தது G2C என்ன, கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன் நாம பிரஜைகள், நாட்டு பிரஜைகளுக்கும் இடையில உள்ள அந்த தொடர்பை குறிக்குது. கவர்மெண்ட் டு எம்ப்ளாயின, அரசாங்கத்துக்கும் அரசு அந்த ஊழியர்கள் இருக்காங்க தானே, அந்த ஊழியர்கள் அந்த எம்ப்ளாயிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு தொடர்பு. இது என்னன்னு கேட்டா G2G, ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு. இதை நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா கிரேட் 10ல படிச்சிருப்பீங்க. எப்படின்னு சொன்னா மின் அரசாங்கம் என்கிற ஒரு தலைப்புக்குள்ள பயன்படுத்திருப்பீங்க. அதாவது இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான சேவைகளை பயன்படுத்துது, அதாவது ஐசிடியினுடைய உதவியோட இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான சேவைகளை வழங்குது, அதாவது நாட்டு பிரஜைகளுக்கு என்ன சேவையை வழங்குது, அந்த ஊழியர்கள் எம்ப்ளாய்க்கு என்ன சேவையை வழங்குது, வியாபாரிகளுக்கு என்ன சேவை வழங்குதுன்னு இதுல இருக்கு. அப்ப இந்த மாதிரி நமக்கு அந்த நிறைய நீங்க அந்த மின் அரசாங்கத்துல நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க. இந்த கிரேட் 10ல இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்ப அதுல அவங்க இப்படி ஒரு சில செயற்பாடு, இந்த சொற்களை நமக்கு தருவாங்க. சில செயற்பாடுகளை தந்து அது எதுக்குள்ள வரும்னு கேட்பாங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம கவர்மெண்ட் சிட்டிசன் என்ன அர்த்தம் சொன்னா அந்த பிரஜைகளுக்கு வழங்கக்கூடிய சேவைகளா இருக்கும்னே. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம அந்த தண்ணி பில், வாட்டர் பில்ல நம்ம ஆன்லைன்ல பே பண்றது, அதே மாதிரி நம்ம அந்த வாகனங்களுக்குரிய அந்த ரினிவல் பண்றது, அந்த வாகனங்களுக்குரிய அந்த நம்ம லைசன்ஸை ரினிவல் பண்ணும், புதுப்பிக்கிறது, அந்த செயற்பாடு இப்ப ஆன்லைன்ல வந்துட்டு. அதே மாதிரி இப்ப மின் கட்டணங்களை செலுத்துறதுக்கான வசதிகள் ஆன்லைன்ல வந்துட்டு. சரியா? இப்படி பிரஜைகளுக்கு நிறைய சேவைகளை அரசாங்கம் அந்த ஆன்லைன்ல செய்யறதுக்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டும் இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட் என்ன, www.government.lk சொல்லி இந்த அரசாங்கத்தினுடைய வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நிறைய சேவைகள் எல்லாம் இருக்கு. ரைட்? பிரஜைகளுக்கான சேவைகள், வியாபாரிகளுக்கான சேவை, நிறைய சேவைகள் அந்த வெப்சைட்ல இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்லாங்கன்னு கேட்டா கமலஸ்ரீ ஒரு நபர், கமலஸ்ரீ அரச வலைப்பக்க விபர கொத்து சம்பந்தமான விபரங்களை பெறுவதற்காக இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ இணைய நுழைவாயிலை அணுகை செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரச வலைப்பக்க விபர கொத்து சம்பந்தமான சில விபரங்களை பெறுவதற்காக, சரி, அந்த அரச வலைப்பக்கத்துல சில விபரங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த வெப்சைட்டுக்குள்ள போறாரு. இந்த வெப்சைட்டுக்குள்ள போறாரு. அப்ப இது என்ன நடக்குதுன்னு கேட்டா, இது இலங்கை அரசின் இணைய நுழைவாயிலிருந்து பின்பற்ற எந்த சேவை வழங்குதுன்னு கேட்டா கமலஸ்ரீ எந்த சேவையை பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா, கமலஸ்ரீ என்கிறவர் அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைன்னு, ஒரு சிட்டிசன்ஸ். அவர் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த government.lkங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த விபர கொத்துக்கள் சம்பந்தமான விபரங்களை பெற்றுக்கொள்றாரு. அரச வலைப்பக்கங்கள் என்னென்ன இருக்கு அது தொடர்பான விபரங்களை அவர் பெற்றுக்கொள்றாரு. ரைட்? அப்ப இது அந்த கவர்மெண்ட் அந்த பிரஜைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சேவைகள். ரைட்? இப்ப உதாரணத்துக்கு இப்ப G2E சொன்னா அந்த அரசாங்கம் ஊழியர்களுக்கு, எம்ப்ளாய்ங்கிறது ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சேவை. அப்ப ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சேவைங்கிறது எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப அரசாங்க உத்தியோகத்தர்ல இருப்பாங்க தானே, அவர்களுக்கு லீவு, விடுமுறை சம்பந்தமான விடயங்கள், அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன நாட்கள்ல விடுமுறைகள் இருக்கு, எத்தனை நாட்கள் விடுமுறை எடுக்கலாம் என்கிற விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊழியர்கள் லோன் எடுப்பாங்க, கடன் வாங்குவாங்க. அப்ப ஒரு ஊழியர் என்ன மாதிரியான கடன்கள் வாங்கலாம் என்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைகளுக்கு நாம அப்ளை பண்ணணும், அரசாங்க வேலைகள் தொடர்பான விடயங்கள். அதே மாதிரி அந்த ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு நாம அந்த படிநிலைக்கு, அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேவைக்குள்ள வரலாம். சரியா? ஒரு வியாபாரின்னு சொன்னா இந்த G2Bங்கிறது கவர்மெண்ட் வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய விஷயம். ஒரு வியாபாரத்தை எவ்வாறு நாம பதிவு செய்யறது, ஒரு வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகள் என்ன மாதிரி, அந்த லோன் விஷயங்கள் தொடர்பான விடயங்கள், இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் அந்த சேவைகளை வியாபாரிகளுக்கு வழங்குது ஆன்லைன் மூலமா. இப்படி நாம என்ன செய்யறோம்னு சொன்னா
அது ஒவ்வொரு சேவைகளை வழங்குது. சரியா, நீங்க அந்த கிரேட் 10 புக்குல வந்து நீங்க அந்த முதலாவது அலகுல வந்து சரியா, முதலாவது அலகுல வந்து மின் அரசாங்கம் என்கிற அந்த பகுதி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ரைட். அப்ப நாம இந்த 7வதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொன்னா நம்ம இந்த 2வது விடையை தெரிவு செய்யலாம். அவர் வந்து என்னன்னு சொன்னா அந்த அரசாங்க வலைப்பக்கங்கள் தொடர்பான விவரங்களை வந்து போய் பார்க்காரு. ஒரு பிரஜையை வந்து நம்ம பார்க்கல, என்னென்ன அரசாங்க வலைப்பக்கங்கள் இருக்கு, என்னென்ன அரசு நிலையங்கள் இருக்கு, விளங்குதா? இதெல்லாம் போய் நம்ம இந்த வெப்சைட் இருக்குதான், இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம. ரைட். ஓகே, அப்ப 7வது வினா தொடர்பான. அடுத்து நம்ம 8வதுக்கு 3000 பாருங்க. ரைட். பின் வருணவற்றில் எது பணி செயல்முறைமைகளுக்கான உதாரணங்களை மாத்திரம் கொண்டது? அதாவது ஓஎஸ் கேட்டிருக்காங்க, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ரைட். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ரைட், விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சரியா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 விளங்க சொல்லுது, இப்படி இருக்கும். அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு கேட்டா மெக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஆப்பிள் நிறுவனத்தால வெளியிடப்படக்கூடிய ஒரு மென்பொருள் மெக் ஓஎஸ் இருக்கு. சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்களோட மொபைல் போன்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க தானே, ஆண்ட்ராய்ட் மொபைல்னு சொல்றோம். அது வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி வந்து லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் லினக்ஸ் இருக்கு. அதே மாதிரி உபுண்டு என்று சொல்லி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, உபுண்டு. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரியா, ஓஎஸ் இதெல்லாம் விண்டோஸ், ஆண்ட்ராய்ட், மெக் ஓஎஸ், லினக்ஸ், உபுண்டு இப்படியானதெல்லாம் ஓஎஸ் இருக்கு. ரைட். இப்ப நீங்க முதலாவது வீடியோ பாருங்க. ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், உபுண்டுங்கிறது விண்டோஸ் 10ங்கிறது எல்லாமே என்னது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ரைட். அப்ப முதலாவது விட சரி. 2வது விடைய பாருங்க, உபுண்டு சரி, விண்டோஸ் 10 சரி. இது பாத்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் என்று இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒரு வலை மேலோடின்னு சொல்லுவோம். சரி, அந்த மென்பொருளுடைய வகைகள் இருக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்று இருக்கு. சரியா, இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் என்று சொல்றது வந்து ஒரு என்னது வலை மேலோடின்னு சொன்னா உங்களோட மொபைல் போன்ல நீங்க அந்த கூகுள் குரோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், யூசி பிரவுசர் என்கிற மாதிரி இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது ஒரு வலை மேலோடி, இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான ஒரு வலை மேலோடி. அது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்ல, அது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ப இது தவறு. அதே மாதிரி பாருங்க, இதுல என்ன இருக்கு, ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் 10 இருக்கு பாருங்க. இதுலயும் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, அப்ப வராது. இதுலயும் வந்து பாருங்க விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, அப்ப வராது. இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது ஒரு வலை மேலோடி. சரியா, அது வராது. ரைட். அப்ப முதலாவது விடையை வந்து நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ரைட். ஓகே. ரைட். அப்ப நான் வந்து இப்ப இது வந்து உங்களுக்கு இந்த இதோட வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து அடுத்து வந்து நம்ம 9வது MCQ தொடர்பான விடயங்களை வந்து பார்ப்போம்.